விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னா, அனிச்ச மலரோடு வள்ளுவர் வந்து ஒப்பிடுகிறார். அ உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைக்கூப்பி வணங்கும் அப்படின்னா, உயிர்களை கொல்லாத, புலால் உண்ணாத மாந்தர இந்த உலகத்தில உள்ள உயிர்கள் எல்லாம் கைக்கூப்பி வணங்குமாம். அடுத்தது, "குடம்பை தனித்தழிய புல் பரந்தற்றே" என்னும் குறளில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது அப்படின்னா, வாழ்க்கை நிலையில்லாதத வந்து இந்த குறள் வந்து புலப்படுத்துதாமா. "குடம்பை தனித்தழிய புல் பரந்தற்றே" அப்படிங்கிற குறள்ல வரும் காட்சி வாழ்க்கை நிலையில்லாதது அப்படிங்கிறத புலப்படுத்துகிறது. "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" இந்த குறள்ல காய் என வள்ளுவர் கூறுவது வந்து எதனா கடுஞ்சொல். வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் வந்து யார்னா, உண்மைய பேசுபவர் தான் உலகத்தார் மனங்களில் வாழ்கிறார். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் அப்படின்னா, அளவிருந்து ஆவது போல கெடுமாம். அ அடுத்தது, "அருளோடும் அன்போடும் வாரா பொருள்" பொருள வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, புரள விட வேண்டுமாம். "அருளோடும் அன்போடும் வாரா பொருளை புல்லார் பொருள விடல்" அப்படின்ட்டு குறள் இருக்கு. புரள விடல்.